நினைந்து நினைந்து நெஞ்சம் உருக வேண்டும். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருக வேண்டும். அலைபாயும் இந்த மனம் அழகாக வேண்டும். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருக வேண்டும். நினைந்து நினைந்து பாபா நின்னை நினைந்து நினைந்து பிரிய பாபா நினைந்து நினைந்து நெஞ்சம் உருக வேண்டும். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருக வேண்டும். ஊனக்கண்ணால் உலகில் காணும் சுகங்கள் யாவும் அழிந்து போகும். ஊனக்கண்ணால் உலகில் காணும் சுகங்கள் யாவும் அழிந்து போகும். ஞான கண்ணால் உன்னை பார்த்து ஞான கண்ணால் உன்னை பார்த்து அடையும் சுகமோ அழியாதிருக்கும். உள்ளொளி பெருகே உன்முகம் தெரியே. உள்ளொளி பெருகே உன்முகம் தெரியே. என் மனம் மகிழ்ந்ததே அதில் உன் உள்ளம் புரிந்ததே. என் மனம் மகிழ்ந்ததே அதில் உன் உள்ளம் புரிந்ததே. நினைந்து நினைந்து பாபா நின்னை நினைந்து நினைந்து பிரிய பாபா நினைந்து நினைந்து நெஞ்சம் உருக வேண்டும். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருக வேண்டும். ஞான சூரியன் உந்தன் உதயத்தால் மொட்டான நான் இதழை விரிக்கின்றேன். ஞான சூரியன் உந்தன் உதயத்தால் மொட்டான நான் இதழை விரிக்கின்றேன். ஞான முத்தை எடுக்கும்போது ஞான முத்தை எடுக்கும்போது தூய்மையான அன்னம் ஆகிறேன். சத்குரு நீயிட்ட ஞான கண்மையால் சத்குரு நீயிட்ட ஞான கண்மையால் இருளும் அகன்றதே அதில் வழியும் பிறந்ததே. இருளும் அகன்றதே சத்கதியும் பிறந்ததே. நினைந்து நினைந்து பாபா நின்னை நினைந்து நினைந்து பிரிய பாபா நினைந்து நினைந்து நெஞ்சம் உருக வேண்டும். நினைந்து நினைந்து நெஞ்சம் உருக வேண்டும். இன்றைய முரளி 19/9/2020.
வாக்தானம். சாராம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, முதலில் இந்த அக்கறையை கொண்டிருங்கள். ஆத்மாவா நான் துருவினால் மூடப்பட்டிருக்கின்றேன். ஆத்மாவில் அந்த துருவை எவ்வாறு அகற்றுவது என நான் சிந்திக்க வேண்டும். ஊசி துருப்படுத்தி இருக்கும் வரையில் என்ன காந்தத்தால் அதை கவர முடியாது. கேள்வி, அதிமேன்மையான மனிதர்கள் ஆகுவதற்கு அதிமேன்மையான சங்கமிகத்தில் குழந்தையாகி நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன? பதில், கர்மாத்தீத்தம் ஆகுவதற்கான முயற்சி. உங்கள் புத்தி எந்த கர்ம உறவு முறைகளை நோக்கியும் ஈர்க்கப்படக்கூடாது. எந்த ஒரு கர்ம பந்தனமும் உங்களை ஈர்க்கக்கூடாது என்பதே இதன் அர்த்தமாகும். கடைசியில என்ன வருது? பற்றுதான், பாண்டேஜ் தான். உங்கள் இதயம் எவரிலும் பற்றி கொண்டிருக்க கூடாது. அத்தகைய முயற்சியை செய்யுங்கள். வம்பளப்பதில் உங்கள் நேரத்தை வீணாக்காது. நினைவில் நிலைத்திருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். பாடல், விழித்தெழுங்கள். யாரு நீங்க? மனவாட்டிகளே விழித்தெழுங்கள். எதுக்காக? புதிய யுகம் வரப்போகின்றது. ஓம் சாந்தி. ஆத்மாக்களாகிய ஆன்மீக குழந்தையாகி நீங்கள் உங்களுடைய சரீரங்கள் மூலம் பாடலை கேட்டீர்கள். தந்தை இப்பொழுது குழந்தைகளாகி உங்களை ஆத்ம உணர்வுடையவர் ஆக்குகின்றார். நீங்கள் ஆத்மாக்களை பற்றி இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். உலகில் உள்ள எந்த ஒரு மனிதருக்கும் ஆத்மாக்களை பற்றி உண்மையான ஞானம் இல்லை. எனவே எவ்வாறு அவர்கள் பரமாத்மா பற்றி ஞானத்தை கொண்டிருக்க முடியும்? தந்தை மாத்திரமே இங்கிருந்து இதை விளங்கப்படுத்துகிறார். ஒரு சரீரத்தின் மூலமே உங்களுக்கு இது விளங்கப்படுத்தப்பட வேண்டும். ஏன் அப்படி சொல்றார் பாபா? சரீரம் மேல பரமாத்மா இருந்தால் என்ன பண்ண முடியாது? எதுவும் செய்ய முடியாது இல்லையா? ஒரு ஆத்மாவால் சரீரம் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் எங்கே வசிக்கின்றீர்கள் எனவும் நீங்கள் யாருடைய குழந்தைகள் எனவும் ஆத்மாக்களாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது மிகச்சரியாக இதை அறிவீர்கள். இது ரெண்டுமே தெரியும் உலகத்துல இருக்கும்போது. ஆனா மிகச்சரியா தெரியுமா? தெரியாது. ஏதோ 5%. சகல நடிகர்களும் ஒரு பாகம் உண்டு. வேறுபட்ட மதங்களை சேர்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுது இங்கே வருகிறார்கள் என்பதை உங்கள் புத்தி அறிந்துள்ளது. தந்தை உங்களுக்கு விவரங்களை விளங்கப்படுத்துவதில்லை. அவர் அனைத்தையும் மொத்தமாக விளங்கப்படுத்துகிறார். மொத்தமாக என்றால் எவ்வாறு உங்கள் பாகங்கள் சத்தியுக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பதியப்பட்டுள்ளன என நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு வினாடியில் அவ்வாறான விளக்கத்தை அவர் கொடுக்கின்றார். தந்தை யார் என்றும் இந்த நாடகத்தின் அவரது பாகம் என்ன என்றும் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். அவருடைய பாகம் என்ன? தந்தை அதிமானானவர் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவருடைய பாகம் என்ன? அவரோட ஒரே ஒரு பாகம் படிப்பிக்கிறது இல்லையா? தூய்மை அவராக்குறாரா? நீங்க தூய்மை ஆகணும். முயற்சி நீங்க பண்ணணும். அவர் சூரியன் சக்தி கொடுக்குதா? இல்ல சூரியன் இருக்கிற இடத்துக்கு நீங்க போகணும். சூரியன் ஆல்வேஸ் தேர் இல்லையா? ஆனா நீ வெளியே வா, இங்க நில்லு, பக்கத்துல வா அப்படின்ற ஞானத்தை கொடுக்குறாரு. கல்வி. ஆனா சொல்றது என்ன சொல்றோம்? சூரியன் சக்தியை கொடுக்குது அப்படிங்கிற.
அவரே அனைவருக்கும் சர்க்கரை அருள்பவரும் துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவராமார். சிவனின் பிறந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. சிவனின் பிறந்த நாளே அனைத்திலும் மேலானது என நிச்சயமாக கூறலாம். பாரதத்திலே மக்கள் குறிப்பாக அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஒரு நாட்டிலே நல்லதொரு கடந்த கால வரலாற்றை கொண்டு மேன்மையான மனிதர்களுக்கு முத்திரைகள் உருவாக்கப்படுகின்றன, ஸ்டாம்ப்ஸ். இப்பொழுது அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவருடைய பிறப்பு அதிமேலானது என விளங்கப்படுத்தப்பட வேண்டும். யாருடைய முத்திரை உருவாக்கப்பட வேண்டும்? அவர்கள் அரசர் ராணா பிரதாப்புக்கு முத்திரை வெளியிட்டது போன்று சாதுக்கள் புனிதர்களுக்கும் சீக்கியர்கள், முஸ்லிம்கள், ஆங்கில தத்துவ ஞானிகள் போன்றோருக்கும் முத்திரை வெளியிடப்படுகின்றார்கள். பாபாக்கு முத்திரை இருக்கா இல்லையா? பிரம்மபா முத்திரை வெளியிடப்பட்டது தெரியுமா? பார்த்திருக்கீங்களா இந்த ஸ்டாம்பை? பார்த்தது இல்லையா? நான் கொஞ்ச நாள் வச்சிருந்தேன் அந்த ஸ்டாம்ப். கவர்மெண்ட் வெளியிட்டது. உண்மையில் அனைவரும் சர்க்கரை அருள்கின்ற தந்தையின் முத்திரையே இருக்க வேண்டும். தந்தை நேரத்தில் வரவில்லையானால் எவ்வாறு சர்க்கரை இருக்க முடியும்? அனைவரும் ஆள் நரகத்தில் தடுமாறுகின்றார்கள். தூய்மையாக்குகின்ற சிவாவை மேன்மையானவர். சிவனுக்கு பல ஆலயங்கள் உயரமான இடங்களில் கட்டப்பட்டுள்ளது. ஏனெனில் ஏன் உயரத்துல காட்டினாங்க? ஏனெனில் அவரே அதிமேலானவர். தந்தையே வந்து பாரத மக்களாகிய உங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார். அவர் வரும் பொழுது என்ன பண்றார்? சர்க்கரை அருள்கின்றார். ஆகியனால் அந்த தந்தையை நினைவில் இருக்க வேண்டும். சிவாவுக்கு எவ்வகையான முத்திரை உருவாக்கலாம் என நீங்கள் சிந்திக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் அவரது ரூபமான ஒரு லிங்கத்தை உருவாக்கி உள்ளார். அவரே அதிமேலான ஆத்மா. சிவனின் ஆலயமே அதிமேன்மையான ஆலயமாக கருதப்படுகின்றது. சோமநாத்னு என்ன? அமிர்தத்தின் பிரபு ஆலயம், சிவனுக்குரிய ஆலயமாகும். பாரத மக்கள் தமோ பிரதான் ஆகியுள்ளதால் அவர்கள் சிவன் யார் என அறிய மாட்டார். அவர்கள் பூஜைக்கின்ற ஒருவரின் தொழிலை அறியாமல் இருக்கின்றார்கள். அரசல் ராணா பிரதாப் யுத்தங்கள் புரிந்தார். ஆனால் அது வன்முறையாகும். இந்த நேரத்தில் அனைவரும் இரட்டை வன்முறையாளர்கள். விகாரத்தில் ஈடுபடுவதும் காமபாலை பயன்படுத்துவதும் வன்முறையாகும். லட்சுமி நாராயணனே அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? இரட்டை அகிம்சாவாதிகள். மக்களிடம் முழுமையான இந்த ஞானம் இருந்திருந்தால் அவர்கள் அர்த்தமுள்ள முத்திரைகளை வெளியிட்டிருப்பார்கள். சத்தியுகத்தில் அவர்கள் லட்சுமி நாராயண் முத்திரையை மாத்திரம் வைத்திருக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு சிவபாவை பற்றிய ஞானம் எதுவும் இருக்க மாட்டார். ஆகினால் முத்திரைகள் நிச்சயமாக யாருக்கு இருக்கணும்? அது மேன்மையான லட்சுமி நாராயணுடையதாகவே இருந்திருக்கும். இப்பொழுதும் பாரதத்தில் அதே முத்திரைகள் இருக்க வேண்டும். திருமூர்த்தி சிவனே அதிமேலானவர். அவர் பாரதத்திற்கு அழியாத என்ன கொடுக்கிறார்? ராஜ சிம்மாசனத்தை கொடுப்பதால் அவரது முத்திரை அனாதியாகவே இருக்க வேண்டும். பார்க்க போகும். பரமாத்மா பரம தந்தை பாரதத்தை சொர்க்கமாக்கியுள்ளார். உங்கள் மத்தியில் கூட பலர் பாபா எங்களை சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குகின்றார் என்பதை மறக்கின்றீர்கள். ஏன் மறக்கிறீங்க? மாய் உங்களை இதை மறக்க செய்கிறார். தந்தை அறியாததால் பாரத மக்கள் பல தவறுகளை செய்கின்றார்கள். சிவபாபா என்ன செய்கிறார் என எவருமே அறியார். அவர்கள் சிவ ஜெயந்தியின் அர்த்தத்தை கூட புரிந்து கொள்வதில்லை. தந்தையை தவிர வேறு எவரும் இந்த ஞானமும் இல்லை. தந்தை எப்பொழுது குழந்தையாக உங்களுக்கு கூறுகின்றார். என்ன கூறுகிறார்? மற்றவர்கள் மீது கருணை கொள்வதுடன் உங்கள் மீதும் கருணை கொள்ளுங்கள். ஆசிரியர் உங்களுக்கு கற்பிக்கிறார். இதுவே உங்களுக்கான என்ன? அவரது கருணையாகும். அவர் கூறுகிறார்,
நான் ஆசிரியர், நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். உண்மையில் இந்த இடம் என்ன இடம்? பாடசாலை, கல்விக்கான இடம் என அழைக்கப்பட முடியாது. ஏனெனில் அழைக்க முடியாது, இது ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாகும். ஏனவே அனைத்தும் பொய்யான பெயர்கள். அந்த கல்லூரிகள் எதுவும் முழு பிரபஞ்சத்துக்கும் உரியவன அல்ல. இந்த பல்கலைக்கழகம் மாத்திரமே தந்தை முழு உலகிற்கும் சர்க்கதி அருள்வதற்கு உரியதாகும். அதனால பேர் என்ன? வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. உண்மையில் ஒரு பல்கலைக்கழகம் மாத்திரமே உள்ளது. அதன் மூலம் அனைவரும் முக்தியையும் ஜீவன் முக்தியும் அடைகிறார்கள். அதாவது அவர்கள் அமைதியையும் சந்தோஷத்தையும் பெறுகிறார்கள். இதுவே பிரபஞ்சம். இதனாலே பாபா கூறுகிறார், என்ன கூறுகிறார்? பயப்படாது. இதை விளங்கப்படுத்த வேண்டிய ஒன்று. அவசர காலத்தில் எவருமே யார் கூறுவதையும் செவிமடுக்காமல் இருப்பது பொதுவானது. இது மக்களாட்சி. வேறெந்த மதத்திலும் ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு ராஜ்யம் இருக்கவில்லை. மக்கள் தமது மதங்களை ஸ்தாபிப்பதற்கு வருகிறார்கள். அவருடைய சொந்த மதத்திலே 100,000 இருக்கும் பொழுது அவர்கள் ராஜ்யத்தை ஆளுகின்றார்கள். மற்றபடி நம்மள மாதிரி ரிலிஜியோ பொலிட்டிக்கல் இருந்துச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகமும் அரசியலும் ஒரே கையில இருந்துச்சா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்போ அங்க என்ன இருந்தது? மதங்கள் இருந்தது. மதங்கள் அதிகரிக்கும் பொழுது அந்த மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க? ஆட்சியை பிடிக்கிறாங்க. பாபா அப்படி இல்லை. இன்னொன்னு என்னது? மதமும் அரசியல் வேற வேறையா இருக்கீங்க. உண்மையான ஆன்மீகம் உள்ளவர்கள் அரசியல் இல்லை, அரசியல் இருக்கிறவங்கிட்ட ஆன்மீகம். இதை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு விடயம். அவர் தேவராஜ்யத்தை இந்த அதிமேன்மையான சங்கமத்தில் ஸ்தாபிக்கின்றார். கருநீல நீளமான யாரு? ஸ்ரீ கிருஷ்ணரினதும் ஸ்ரீ நாராயணதும் ஸ்ரீ ராமனதும் படங்களை உங்களுடைய கரங்களில் எடுத்து சென்று என்ன பண்ணணும்? ஸ்ரீகிருஷ்ணன் ஏன் சியாம் சுந்தர் என்று அழைக்கப்படுகிறார் என விளங்கப்படுத்துமாறு பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளார். அவர் அழகானவராக இருந்தார். எவ்வாறு அவர் அவலட்சணமான ஆகினார்? பாரத சொர்க்கமாக இருந்தது, அது இப்பொழுது நரகமாக உள்ளது. நரகம் என்றால் அவலட்சணமாகும், சொர்க்கம் என்றால் அழகுமாகும். ராமராஜ்யம் பகல் என்றும் ராவண ராஜ்யம் இரவு என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே தேவர்கள் ஏன் கருநீல நிறமாக சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள் என நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். நீங்கள் எப்பொழுது அதி மங்களகரமான சங்கமிகத்தில் இருக்கின்றீர்கள் என்றும் ஏனையோர் அவ்வாறில்லை என்றும் தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது சங்கமிகத்திலிருந்து எங்க போறீங்க? அதிமேன்மையாக ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். உங்களுக்கு விகாரமான தூய்மையற்ற மனிதர்களுடன் தொடர்பில்லை. நீங்கள் இன்னமும் உங்கள் கர்மாத்தி ஸ்திதியை அடையவில்லை. இதனாலே உங்கள் இதயங்கள் கர்ம உறவு முறைகளில் பற்றை கொண்டிருக்கின்றன. கர்மாத்தியத்தை அடைவதற்கு உங்களுக்கு என்ன தேவை? நினைவு யாத்திரை தேவை. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நீங்கள் ஆத்மாக்கள், நீங்கள் பரமாத்மா மீது அதிக அளவு அன்பை கொண்டிருக்க வேண்டும். ஓஹோ, பாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். எவரும் அந்த உற்சாகத்தை கொண்டிருப்பது இல்லை. எப்படி? ஓஹோ, பாபா நம்ம கற்பிக்கின்ற என்ற உற்சாகத்தை எவருமே கொண்டிருப்பது ஏன்? மாயை மீண்டும் மீண்டும் உங்களை சரீர உணர்வு உடையவர்கள் ஆக்குகின்றார். சிவபாபாவே ஆத்மாக்களை உங்களுடன் பேசுகிறார் என புரிந்து கொண்டதனால் உங்களுக்கு அந்த கவர்ச்சியும் சந்தோஷமும் இருக்க வேண்டும். ஒரு ஊசியில் சிறிதளவு துரு இல்லாமல் இருந்தாலே அது மிக விரைவாக காந்தத்தால் கவரப்படும். சிறிதளவு துரு இருந்தாலும் ஊசி கவரப்பட மாட்டாது.
அந்த கவர்ச்சியும் இருக்க மாட்டாது. எந்த கரையும் இல்லாத பொழுதே காந்தம் ஊசியை கவரும். நீங்கள் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்கும் பொழுது குழந்தையாகி நீங்கள் அந்த கவர்ச்சியை கொண்டிருக்க முடியும். துரு எதுவும் இருந்தால் ஊசியால் கவரப்பட முடியாது. நீங்கெல்லாம் யாரு யாரு நீங்கெல்லாம்? ஊசிகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் முற்றிலும் தூய்மையாகும் பொழுதே கவரப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாக்கள் நீங்கள் துருவினால் மூடப்பட்டுள்ளதால் அந்த ஈர்ப்பு இருப்பது இல்லை. நீங்கள் பெருமளவு நினைவு நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும். அச்சா, இப்பொழுது ஏதாவது பாவம் செய்தால் அவர் 100 மடங்கு தண்டனையை சேர்த்துக் கொள்கிறார். அந்த ஆத்மா துருப்பிடித்தவர் ஆகிவிட்டார். அந்த ஆத்மாவில் பின்னர் தந்தை நினைவு செய்ய இயலாது. உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்கின்றது. ஆத்மாக்கள் நினைவு செய்வதை மறக்கும் பொழுது துரு பிடித்தவர்கள் ஆகுகின்றனர். இதனாலே அந்த ஈர்ப்போ அல்லது அன்போ இருப்பதில்லை. அந்த துரு அகற்றப்பட்டதும் அன்பும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். உங்கள் முகம் மிகவும் மலர்ச்சியாகவும் இருக்கும். துரு நீங்கியிருந்தது. நீங்கள் எதிர்காலத்தில் அவர்களைப் போல் ஆக வேண்டும். நீங்கள் சேவை செய்யாதிருந்தால் தொடர்ந்தும் கடந்த கால பழைய பயனற்ற விடயங்களை பற்றியே பேசுகிறீர்கள். தேவை இருந்தால் அதில் பிஸியாயிரும். இது உங்கள் புத்தியின் யோகத்தை தந்தையிடமிருந்து துண்டிக்கின்றது. இல்லையா? என்ன பண்ணது? உங்களுடைய யோகத்தை தந்தையிடமிருந்து துண்டிக்கின்றது. கவரப்படுகின்றார். இந்த குழந்தையும் நல்ல சேவை செய்வதுடன் யோகத்திலும் இருக்கின்றார். எனவே தந்தை அந்த குழந்தை மீது அன்பை பொழிகின்றார். அவ்வாறான குழந்தைதான் எந்த பாவம் செய்யாதிருப்பதை நிச்சயப்படுத்துவதற்கு தன்னில் கவனம் செலுத்துவார். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது விட்டால் எவ்வாறு துரு அகற்றப்பட முடியும்? தந்தை கூறுகிறார், உங்கள் அட்டவணைகளை வைத்திருங்கள், அப்பொழுது துரு அகற்றப்பட முடியும். நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதான் ஆக விரும்பினால் என்ன பண்ணணும்? துருவை அகற்ற வேண்டும். சில துருக்கள் அகற்றப்படுகின்றன. ஆனால் ஆத்மாக்களில் பின்னர் மீண்டும் துரு பிடித்து விடுகிறது. 100 மடங்கு தண்டனை உள்ளது. நீங்கள் தந்தை நினைவு செய்யாது விட்டால் ஏதாவது ஒரு பாவத்தை செய்கின்றீர்கள். தந்தை கூறுகிறார், துரு அகற்றப்படும் வரை உங்களால் என்னிடம் வர முடியாது. பின்னர் தண்டனை இருக்கும். ஆத்மாக்கள் என்ன வார்த்தையை சொல்லியிருப்பாரு? ஸ்ட்ராங்கான வார்த்தை பயன்படுத்துறார். செருப்படைய அனுபவம் செய்து அவர்களது அந்தஸ்தும் அளிக்கப்படும். சாக்கார முறையில எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணார் பாபா. அதுக்கப்புறம் அவங்க இதுல குறைச்சிட்டாங்க. பழைய வானிலை கிட்ட உட்கார முடியாது சீட்ல. இந்த மாதிரி என்ன இருக்கும் வார்த்தைகள் இருக்கும் பாபாவுடைய. இப்ப இன்டர்நெட் அது இதெல்லாம் வந்துருச்சு. இந்த இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு என்ன ஆகுது? பாபா வந்து அவ்வளவு பர்சனலா அவ்வளவு பயங்கரமா சொல்லுவார். பாபா சொல்றாரு, என்ன தண்டனை இருக்கு. அதன் பின்னர் நீங்கள் என்ன அந்தஸ்தை தந்தையிடமிருந்து பெற முடியும்? ஆத்மாவை மேலும் ஒரு துரு பிடிக்கும் வகையில் எந்த செயலும் செய்யாது. முதலில் உங்களிடம் உள்ள துருவை அகற்றுவதில் அக்கறை கொள்ளுங்கள். நீங்கள் இதை பற்றி சிந்திக்கவில்லை எனில் அது உங்கள் பாக்கியத்தில் இல்லை என தந்தை புரிந்து கொள்கின்றார். நீங்கள் அந்த தகமைகளை கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் நல்ல குணாதிசயங்களை கொண்டிருக்க வேண்டும். லட்சுமி நாராயண் குணாதிசயங்கள் நினைவு கூறப்படுகின்றன. இன்றைய மக்கள் லட்சுமி நாராயண் முன்னால் தங்களது சொந்த குணாதிசயங்களை பற்றி பேசுகிறார். அவர்கள் சிவாவை அறிய மாட்டார்கள். அவர் மாத்திரமே சர்க்கதி அருள்பவர். அவர்கள் சன்னியாசிகளிடம் சொல்கிறார்கள், ஆனால் அனைவரும் சர்க்கதி அருள்பவர் ஒரே ஒருவரே. ஆனால் அனைவருக்கும் சர்க்கதி அந்த சன்னியாசிக்கு கொடுக்கிறது யார்? அவர்கள் தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபிக்கிறார். பின்னர் நீங்கள் கீழிறங்க வேண்டும். வேறு எவருமின்றி தந்தையாலேயே உங்களை தூய்மையாக்க முடியும். சன்னியாசிகள்
சிறிய அரண் அமைத்து அதில் அமர்கின்றார். அதற்கு பதிலாக அவர்கள் கங்கைக்கு சென்றிருந்தால் சுத்தம் ஆக்கப்பட்டிருப்பார்கள். ஏனில் அவர்கள் கங்கை தூய்மையாக்குவர் என கருதுகிறார். மக்கள் அமைதி வேண்டுகிறார்கள். ஆனால் அவர்களின் பாகங்கள் இறுதியில் அவர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுதே முடிவடையும். ஆத்மாக்களை எங்கள் வீடு சத்தத்திற்கு அப்பாற்பட்ட இடமாகும், நிர்வாணதாமம். இங்கு எவ்வாறு அமைதி இருக்க முடியும்? மக்கள் தபசே செய்கிறார்கள். அவர்கள் செயல்களை செய்ய வேண்டும் இல்லையா? சன்னியாசிகள் என்ன கேட்டுறாங்க? செயல்களை செய்யணும் தானே. அவர்கள் அதை செய்து மௌனமாக இருக்கிறார்கள். அவர்கள் சிவபாபாவை அறியார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்கு உரியவை. தந்தை இங்கே வரும் பொழுது மாத்திரமே இந்த ஒரு மேன்மையான சங்கமிகம் இருக்கிறது. ஆத்மாக்கள் சுத்தமாகிய பின்னர் முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் செல்கிறார்கள். முயற்சி செய்பவர்கள் தாங்களா முயற்சி செய்பவர்கள் எங்க போவாங்க? பின்னர் ஆட்சி செய்வார்கள். எவ்வாறாயின் எந்த முயற்சியும் செய்யாதவர்கள் தண்டனையும் அனுபவம் செய்வார்கள். ஆரம்பத்தில் உங்களுக்கு தண்டனை பற்றி காட்சிகள் கொடுக்கப்பட்டன. இறுதியிலும் நீங்கள் காட்சிகளை காண்பீர்கள். எவ்வாறு ஸ்ரீமத்தை நீங்கள் பின்பற்றவில்லை எனவும் நீங்கள் உங்கள் நிலை என்னவாகி உள்ளது எனவும் காண்பீர்கள். இப்ப பார்க்க முடியுது. சேட்டலைட்ல எங்கேயோ இருக்கிறதுல என்னென்ன காண்பிட்டாங்க. நம்மளதெல்லாம் என்ன இருக்கும்? பாவா சொல்ல கடைசியில் சயின்ஸ் பயன்படும் போது இதுவும் பயன்படும் போல் இருக்கு. குழந்தையாக நீங்கள் உபகாரிகள் ஆக வேண்டும். தந்தையினதும் படைப்பினதும் அறிமுகத்தை கொடுங்கள். ஒரு ஊசி துரு எப்படி அகற்றுறது? பாராஃபின் ஊறவிடப்படும் பொழுது துரு அகற்றப்படுகிறது. எனவே தந்தை நினைவில் நிலைத்திருக்கும் பொழுதே ஆத்மாவில் இருந்தும் துரு அகற்றப்படுகின்றது. இல்லையெனில் தந்தையின் மீது கவர்ச்சியோ அன்போ இல்லை என்பதே அதன் அர்த்தமாகும். அனைத்து அன்பும் நண்பர்கள் உறவினர்களை நோக்கி திரும்பி விடுகிறது. மக்கள் தங்களுடைய நண்பர்கள் உறவினருடன் சென்று தங்குகிறார்கள். துரு பிடித்திருப்பவர்களின் சகவாசத்துக்கும் நீங்கள் இங்கே கொண்டுள்ள சகவாசத்திற்கும் இடையே பெரும் வித்தியாசம் உள்ளது. துருப்படைந்தவர்களின் சகவாசத்தை வைத்திருப்பதனால் நீங்களும் துரு பிடித்தவர்கள் ஆகின்றீர்கள். தந்தை துருவை அகற்றுவதற்காக வருகிறார். அவரின் நினைவு மூலமே நீங்கள் தூய்மையாகுவீர்கள். அரை கல்பமாக ஆத்மாக்களை நீங்கள் அதிகளவு துருவினால் மூடப்பட்டிருந்தீர்கள். காந்தமாக தந்தை கூறுகிறார், இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். எந்த அளவுக்கு உங்கள் புத்தி நியோகம் என்னிடம் இருக்கிறதோ அதற்கேற்ப ஆத்மாக்கள துரு அதிக அளவு அகற்றப்படும். புதிய உலகம் உருவாக்கப்பட வேண்டும். முதலில் சத்தியுகத்தில் தேவர்களின் மிகச்சிறிய விருட்சம் இருக்கிறது. பின்னர் அது பெரிதாக வளர்கிறது. அவர்கள் உங்களிடம் இங்கே வந்து தொடர்ந்து முயற்சி செய்கிறார். யாரு? தேவர்களா இருந்தாலும் உங்கள் ராஜ்யம் எதுவும் மேலிருந்து வரமாட்டாது. மற்ற மதத்தவர்கள் மேலிருந்து வருகிறார்கள். உங்களுடைய ராஜ்யம் இங்கேயே தயாராக்கப்படுகின்றது. எவ்வாறு நீங்கள் கற்கின்றீர்கள் என்பதிலே அனைத்தும் தங்கியுள்ளது. எந்த அளவுக்கு நீங்கள் தந்தையின் சிரமத்தை பின்பற்றுகின்றீர்கள் என்பதிலே அனைத்தும் தங்கியுள்ளது. உங்கள் புத்தி நியோகம் வெளியே திசை திரும்பும் பொழுது ஆத்மாக்களாகி நீங்கள் துருப்பிடித்தவர்கள் ஆகுகின்றீர்கள். அவர்கள் இங்கே வருவதற்கு முன்னர் தங்கள் கர்ம கணக்குகள் அனைத்தையும் தீர்த்து மரணித்து வாழ்ந்து அனைத்து கணக்குகளையும் தீர்த்து விடுகின்றார்கள். சன்னியாசிகள் அனைத்தையும் துறக்கிறார்கள். இருந்தும் பின்னர் அவர்கள் அனைத்தையும் நீண்ட காலத்திற்கு நினைவு செய்கிறார்கள். அவ்வளவு ஈஸியா என்ன பண்ண முடியாது. காட்டுக்கு போய் உட்கார்ந்தாலும் நாட்டையும் வீட்டையும். நீங்கள் இப்பொழுது சத்தியமான சகவாசத்தை பெற்றுள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் எங்களுடைய தந்தை நினைவில் நிலைத்திருக்கின்றோம் என அவர்களிடம் கூறுங்கள். எங்கள் நண்பர்கள் உறவினர்கள் நாங்கள் அறிவோம், தொடர்பு உண்டு. நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து செயல்களை செய்வதுடன் தந்தையையும்
நினைவு செய்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போறதில்லை. நீங்கள் தூய்மையாகவுடன் பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். பின்னர் அது அவர்களது பாக்கியத்தில் இருந்தால் அவர்கள் தொடர்ந்தும் இந்த பாதையை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் பிராமண குலத்திற்கு சொந்தமாகவில்லை எனில் எவ்வாறு அவர்கள் தேவ குலத்திற்குள் செல்ல முடியும்? எவரது புத்தியிலும் உடனடியாக பதியக்கூடிய மிக இலகுவான கருத்துக்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. விநாச காலத்தில் அன்பில்லாத புத்தி உலகின் படமும் மிகவும் தெளிவானது. உங்களிடம் இப்பொழுது ராஜ்யம் இல்லை. தேவ ராஜ்யம் இருந்த பொழுது அதுக்கு பேர் என்ன? அது சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இப்பொழுது மக்களாட்சி உள்ளது. இவ்விடயங்களை விளங்கப்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. எவ்வாறாயினும் உங்கள் துரு அகற்றப்படும் பொழுது உங்கள் அம்பு எவரையாவது தைக்க முடியும். முதலில் துருவை அகற்ற முயற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்கள் குணாதிசயங்களை சோதித்து இரவு பகலாக என்ன செய்கின்றீர்கள் என பாருங்கள். சமையலறையில் சமைக்கும் பொழுதும் அப்புறம் என்ன செய்யணும்? சப்பாத்தி செய்யும் பொழுதும் சோறு வடிக்கும் பொழுதும் சேர்த்துக்கலாம். நம்ம பாபா சப்பாத்தி தானே, சோறு வடிக்கிறது இல்லையா? அப்படியே வேக வச்சிருவீங்களா குக்கர்ல? எல்லாம் போச்சு. முதல்ல அந்த கஞ்சி அப்படியே அழகா எடுத்து அப்புறம் அதுக்கு உப்பு போட்டு அது குடிக்கிறது. செய்யறதே இல்லையா? அதான் நான் சோறு சேர்த்துனேன். புட்டு சொதி செய்யும் பொழுதும் சேர்த்து நினைவில் நினைத்திருங்கள். தந்தை ஒவ்வொருவரின் ஸ்திதியையும் அறிவார். ஆத்மாக்களை நீங்கள் வம்பளக்கும் பொழுது மேன்மேலும் துருப்பிடிக்கின்றீர்கள், பிடித்தவர்கள் ஆகின்றீர்கள். வம்பளத்தை செவிமடுக்காதீர்கள். நீங்கள் வம்பளக்காதீங்க, வளர்க்கிறவங்களுடைய சேவையும் மடுக்காது. அச்சா இனிமேலும் இனிமையான அன்பு கூறி எப்போது தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகள் உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாத அன்பு நினைவுகள் காலை வந்தது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தை எவ்வாறு ஆசிரியர் என்ற ரூபத்தில் உங்களுக்கு கற்பித்து அனைவர் மீதும் கருணை கொள்கின்றாரோ அவ்வாறே உங்கள் மீதும் பிறர் மீதும் கருணை கொள்ளுங்கள். கற்பதிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதிலும் முழு கவனம் செலுத்துங்கள். உங்கள் நடத்தையை சீர்திருத்துங்கள். 2. கடந்த கால பழைய பயனற்ற விடயங்களை பற்றி உங்கள் மத்தியில் வம்பளத்தால் உங்கள் புத்தி யோகத்தை தந்தையிடமிருந்து துண்டிக்காதீர்கள். பாவச்செயல் எதையும் செய்யாதீர்கள். நினைவில் நிலைத்திருந்த துருவை அகற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் வளமற்ற மண்ணிலும் பலனை அறுவடை செய்கின்ற திடச்சங்கல்பத்தை கொண்டிருந்து வெற்றி சுரூபமாகுவீர்கள். எப்படி? நீங்கள் வளமற்ற மண்ணிலும் பலனை அறுவடை செய்கின்ற திடச்சங்கல்பத்தை கொண்டிருந்து வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள். ஆமா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வெற்றி சுரூபம் ஆகுவதற்கு உங்களிடம் திடச்சங்கல்பம் மற்றும் அன்பின் ஒன்று கூடல் இருக்க வேண்டும். இந்த சங்கல்பம் வளமற்ற மண்ணிலும் விளைச்சலை அறுவடை செய்ய வைக்கிறது. எப்படி விஞ்ஞானிகள் மணலிலும் பழக்கன்றை வளர்க்கின்றார்களோ அதே போல் உங்களின் மௌன சக்தியால் நீங்கள் அன்பெனும் நீரை ஊற்றி பலனை பெறுகின்றீர்கள். திடசங்கல்பத்தை கொண்டிருப்பதன் மூலம் உங்களால் மனசோர்வுடன் இருப்பவர்களிலும் நம்பிக்கை தீபத்தை ஏற்றி வைக்க முடியும். ஏனென்றால் உங்களிடம் தைரியம் இருக்கும் பொழுது நீங்கள் தந்தையின் உதவியை பெறுகின்றீர்கள். நீங்க தனியா இல்லை. ஸ்லோகம். உங்களை கடவுளின் பெருமதி மிக்க சொத்தாக கருதிய வண்ணம் எப்பொழுதும் தொடர்ந்து முன்னேறும் பொழுது
உங்களின் செயல்களில் ஆன்மீகம் தென்படும். நீங்க யாரோட சொத்து? பாபாவுடைய சொத்து. உங்களை கடவுளின் பெருமதிமிக்க சொத்தாக கருதிய வண்ணம் எப்பொழுதும் தொடர்ந்து முன்னேறும் பொழுது உங்களின் செயல்களில் ஆன்மீகம் தென்படும். அவ்யக்த சமிதி. இப்பொழுது அன்பினும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை எரிமலை ஆக்குங்கள். ரதசாரதியாக இருப்பது என்றால் ஆத்மாவுடன் இருத்தல் என்று அர்த்தம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு சாரதியே. பிரம்மா பாபா இதை பயிற்சி செய்து வெற்றி பெற்றதன் மூலம் முதல் இலக்கத்தவர் ஆகினார். ஆகவே தந்தையை பின்பற்றுங்கள். தந்தை ஒரு சரீரத்தில் பிரவேசித்து அதை கட்டுப்படுத்துகிறார். அதாவது அவர் ஒரு சாரதி ஆகிறார். அவர் சரீரத்தில் தங்கியிருப்பது சிவாவா. இதனாலே அவர் அன்பாகவும் பற்றற்றவராகவும் இருக்கிறார். அதனால் பிராமண ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் தந்தையை போன்று என்னாகணும்? சாரதி ஸ்திதியை பேண வேண்டும். என்னது? சாரதி ஸ்திதியை பேணணும். நீங்கள் உங்களின் சரீரத்தில் சாரதியாக இருக்கும் பொழுது இயல்பாக என்னாகும்? ஒரு பற்றற்ற பார்வையாளர் ஆகிறீர்கள். அத்துடன் நீங்கள் செய்கின்ற, பார்க்கின்ற அல்லது கேட்கின்ற எவற்றிலும் மாயை எவ்விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கின்றீர்கள். நீங்க யாரு? ஒரு சாரதி. ஒரு காருக்கு நீங்க யாரு? சாரதி இல்லையா? காருக்கு அடிப்பட்டா நமக்கு வடிப்பட்ட மாதிரி அழுகுறோம் சொல்றாரு. அதனால நீங்க வேற இல்லையா? இந்த உடல் வேறு அப்படிங்கும் போது, அந்த உணர்வு இருக்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? எந்த வகையான துன்பத்தையும் பற்றையும், பற்று இருக்கும் பொழுது என்ன ஆகுது? அதுக்கு அடிப்பட்டா உங்களுக்கு வலிக்குது இல்லையா? ஆதிங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்து உடல் ரீதியாக. ஆனால் ஏன் அந்த பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படலைன்னா, இந்த உடம்பு வேற, நான் வேற. ஆமா, இது தேவைதான். இந்த உடல் என்பது வாகனம் நல்லா வச்சுக்கணும் தான். வாகனத்துக்கு என்ன பண்ணணும்? அதை ரிப்பேர் பண்றதை பண்ண வேண்டியதுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒர்க் ஷாப்ல விட்டு என்ன பண்றோம்? நம்ம நிக்கிறோம்ல, ரிப்பேர் பண்ணி கொடுங்க. என்ன பண்றாரு அவரு? பாக்குறாரு எங்க எந்த பிரச்சனை. ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா வண்டியை கேரேஜில் விட்ட மாதிரி அங்க இருக்கிற மெக்கானிக்கல் என்ன பண்றாங்க? ரிப்பேர் பண்றாங்க. நான் வேற அப்படின்னு சரி பார்ப்போம். ஏதாவது யூஸ் பண்ற அளவுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா விட்டுட்டு என்ன பண்ணணும்? ரைட் ஆஃப் பண்ணிட்டு வேற வண்டி புதுசா வாங்குவோம் அப்படின்ற கான்சியஸ்ல இருந்தோம்னா என்ன ஆகாது? பிரச்சனை இல்லை இல்லையா? நீங்க அப்படி இல்லைன்னா, அந்த கான்சியஸே இல்லைன்னா உடம்பு கான்சியஸுக்கு போயிட்டீங்க, என்ன ஆகும்? ஐயோ இல்லையா? இனி இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாம் வந்துட்டோம். எத்தனை காரை வாங்கினேன் இல்லையா? எத்தனை ட்ரெஸ்ஸை மாத்தி இருப்போம் பிறந்ததுல இருந்து. என்னைக்காவது பழைய ட்ரெஸ் போகும்போது துக்கப்பட்டோமா என்ன? இல்லையே. அந்த அளவுக்கு பாபா சொல்றாரு, நான் சாரதி. சாரதினா நிறைய மீனிங் இருக்கு. ஒரு சாரதி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பாரு எல்லாத்தையும். சும்மா அது வாட்டுக்கு போச்சுன்னு என்ன ஆகுது? கார் வாட்டுக்கு இப்போ போகுதுன்னா, இப்போ ஆளே இல்லாத கார் வேற வந்துட்டு இதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு இங்க புதுசா சயின்ஸ் கொண்டு வரும்போது நம்மளும் அதுக்கு தந்தாப்புல என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஞானத்தை புகுத்த வேண்டியிருக்குல்ல. கம்ப்யூட்டர் வந்ததுனால கம்ப்யூட்டர் போட்டு ஒரு படத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க, ஆத்மா படத்தை. இப்ப ஏஐ வந்துட்டது இல்லையா? அதெல்லாம் சிந்திக்கணும். அதெல்லாம் சிந்திக்க வைக்கலாம் இல்லையா? இப்ப என்ன இவங்களுக்கெல்லாம் இனி வர்ற கோர்ஸ்கள்லாம் அப்ப கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அதையே கேட்கணும். சரி, என்ன சொல்றாங்க பாபா இன்னைக்கு? மெயின் இல்லையா பாபா சொல்றது? நீங்களாம் யாரு? ஒரு ஊசி இன்னொன்னு துருப்பிடிச்சதுன்ற சரியா இல்லையா? இன்னொன்னு கூட சேர்ந்தா சகவாசம்.
அது பாபா சொல்றாரு, அதுவும் பிடிச்சி இன்னும் அதையும் கெடுத்துரும். அதனால அதிலேயும் சேரக்கூடாது. நீங்க எதுல போடணும்? பேராஃபின்ல போடுற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? பாபாவோட நினைவுல இருக்கணும். பாபா வந்து காந்தம்ன்றாரு இல்லையா? அதனால நினைவு நீங்க தான் செய்யும். வேற என்ன சொல்றாரு? கர்மாத்தீர்த்த நிலையை ஆமா. கர்ம பந்தல இருந்து விடுபட்டால் தான் கர்மாத்தீர்த்த நிலையை அடைய முடியும். மற்றவர்களையும் கருணை காட்டுது. நம்ம மேல கருணை காட்டுறதுன்னா நம்ம மேல கருணை காட்டு என்பதா நம்மளை மாற்றத்தை கொண்டு வரும். என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் லேசாக்குதுன்னு சொல்றாரு. பார்த்தா எல்லாமே ஒளி. இந்த கர்மாவையும் நாங்க லேசா வைக்கிறதும் ஒரு ஒளி தானே. சொல்ற ஞானம் நேற்று சொல்ற ஞானம் தான். ஞானம் இல்லை, யோகம் தான் முக்கியம். இந்த ஞானத்தையும் ஒளியாக பார்க்கும். ஒளி லைட். பாபா சொல்ல டபுள் லைட். சோல்னால லைட். ஏன் சோல்னா லைட்டுன்றோம்? அது சுத்தமா லைட்டு. இன்னொன்று லைட்டை லேஸ் ஆகிடும். ஏன்னா முழு சக்கரம் உங்களுக்கு தெரியும், இந்த சோலோடைய டிராவல் தெரியும் இல்லையா? அதனால நம்மளே அக்செப்ட் பண்ண முடியுது, மற்றவர்களையும் அக்செப்ட் பண்ணுறது, உலகத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியுது. இப்போ கருணை இருக்கு, அங்கே அன்பு இருக்கு. நம்மளும் மாறணும்னு நினைக்கிறோம், மற்றவர்களையும் மாற்றுவதற்கான கருணை நமக்குள்ள வரும். ஏன் லைட் ஆகுறோம்னா இல்லையா, ஞானம் என்ற லைட் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு பிக்சரை பெரிய இதா பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கு தெளிவா தெரியல எங்க என்னென்ன இருக்கு. ஆமா, பாபா சொல்றாரு அங்க என்ன இருக்கும்? லட்சுமி நாராயண் விஷ்ணுவோடைய ஒருத்தர் முதல்ல சொல்லியிருக்காரு இல்லையா? அவருக்கு முன்னாடி பின்னாடி என்ன இருக்கும்? இந்த விஷ்ணுவோடைய அந்த இது இருக்குன்ற அதான் சிம்பிள் ஆஃப் கோல்டன் ஏஜ் உடைய ராயல் முத்திரை அப்படிங்கிறார் பாபா. ஆனா என்ன சொன்னாரு? அங்க ரிலிஜியோ பொலிட்டிக்கல் இருக்குது, இங்கதான் என்ன ஆகுது? தர்மம், அரசியல். அரசியல்னு சொன்னா ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது. மற்ற மதக்காரங்கள் என்ன பண்றாங்க? மேல இருந்து வராங்க, வந்து அந்த மதத்துடைய எண்ணிக்கை பெருகும் பொழுது அவங்க ராஜ்யத்துக்கு வராங்க. தவிர்த்து இங்க ஸ்தாபிக்கப்படுதா? இங்க என்ன பண்ணுது? உண்மையான ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது, சங்கமிக்குது. அதனாலதான் மேன்மையான சங்கமிகம்.